வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு நான் லோகோ ரெடி பண்ணி ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளுடைய லோகோ பாருங்கள், மேங்கோ சிட்டி கிச்சன் போட்டிருக்கேன். நல்லா இருக்குது. இது ஃபுல்லாமே ராகி பால் பவுடர், பியூர் ராகி பால் பவுடர். 6 மாத குழந்தையிலேருந்து இது கொடுக்கலாம். இது ராகி பால் பவுடர், பீட்ரூட் பவுடர், கேரட் பவுடர் 3மே சேர்ந்து செஞ்சது. இது ராகி பால் பவுடர், சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு செஞ்சது. இது நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணியாக காய்ச்சி பாட்டிலில் போட்டு கூட கொடுக்கலாம். அழகாக அவங்க சப்பி பற்றி குடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நார்மலாக தண்ணி கொடுக்கறதுக்கு பாட்டிலில் லப்பர் போட்டு கொடுப்போம்ல, அதுலேயே அந்த பதத்துக்கு நல்லா தண்ணியாக காய்ச்சி கொடுத்தீங்கன்னா கூட குடிப்பாங்க. இதை களி பதத்து கிண்டி அந்த சூடு மட்டும் பதமாக பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா காலில் பாப்பாவை போட்டுக்கிட்டு அப்படியே அழகாக ஊட்டி விட்ருவாங்க. இது அந்த மாதிரி செய்யலாம். சக்கரை போட்டு பால் போட்டு நல்லா குழன்னு கொடுக்கலாம். நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் தான் இதுவும் பாலும் சர்க்கரையும் போட்டு கொடுக்கலாம். இது ஒரு அழகாக ஒரு பிங்க் கலர் வருங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. நமக்கு அந்த கலருக்காக பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படின்னா ஒரு 4 வயசு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் செரிமானம் ஆகணும் இல்லையா, நம்ம பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஒடியார ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா செரிமானம் ஆகும். இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ராகி பால் பவுடர் போட்டு செஞ்சது. நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாயசம் மாதிரி இருக்கவாசி வேணான்னு சொல்லாமல் குடிப்பாங்க. இதெல்லாம் நமக்கு ராகி பால் பவுடரை நம்ம நைட்டே நல்லா கெட்டியாக கிண்டி வச்சிடணும். உப்பு போட்டு கிண்டி ஆற விட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். காலையில் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு, மோர் இருந்தால் மோர், இல்லாட்டி தயிர் இருந்தால் தயிர் போட்டு மிக்சியில் நல்லா ஒரு சுற்றிட்டு அதில் ஒரு பிஞ்சு சீரகத்தூள், ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு போட்டு கலந்து குடிச்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம குடிக்கலாம். இது நான் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நான் வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.